வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தொடர்ந்து 3வது ஆண்டாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. 3 ஆண்டுகளுமே தமிழக பிஜேபி தரப்புலையும் மத்திய அமைச்சர்கள் தரப்புலையும் கடைசி நிமிடம் வரைக்கும் உறுதியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வருடமும் கொடுத்த உறுதிமொழி காப்பாற்றப்படவில்லை. என்ன காரணம்? ஜல்லிக்கட்டு நடக்காமல் போனதற்கு என்ன காரணம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிட்டத்தட்ட 100கணக்கான முறை இந்த மாதிரியான விவாதத்தை நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு அரங்குகளில் நடத்திட்டே இருக்கோம். குறைவா சொல்றீங்க எண்ணிக்கை? நான் சொல்றது ஜென்ரலா ஒவ்வொரு வருஷம் இது தொடர்பாக வரும்போது இதனோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது. நான் சொல்றது இந்த வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத மக்களும் புரிந்து கொள்ள துவங்கினாங்க. காங்கிரஸ், நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, காங்கிரஸ் காலத்தில் நடந்துகிட்டே இருந்தது ஜல்லிக்கட்டுன்னு. உங்களை மாதிரி நல்ல விவரம் புரிஞ்ச நீங்கள் கூட ஒரே வார்த்தையில் ரொம்ப அழகாக விவாதத்தை அப்படியே ஒரு மாத்துறீங்க. காங்கிரஸ் காலத்தில் தானே பிரச்சனையோட ஆரம்பமே அமைஞ்சது. அப்போ எப்படி இப்படி சொல்கிறீங்க? காங்கிரஸ் காலத்தில் பிரச்சனை இல்லாமல் நடந்ததுன்னு சொல்லி அவங்க காலத்தில் ஆரம்பித்த பிரச்சனை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தடை வாங்கினது நாங்கள் வந்ததுக்கப்புறம். அதுக்கு பின்னால நீதிமன்றத்தோட நாங்க தகராறு பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனையோட மூல காரணம் யாரு? எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? இதுதான் நாங்க சொல்றோம். திரும்ப திரும்ப திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி ஏதோ மோடி அவர்களும் மத்திய அரசாங்கமும் பாஜகவும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறது. காங்கிரஸ்காரங்க காலத்துல தான் அடிப்படையான பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா காங்கிரஸ்காரங்க பேசுற மாதிரியே காங்கிரஸ் காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஜல்லிக்கட்டு நடந்ததுன்னா அப்ப நடந்துட்டு இருந்தா நாங்க வந்து தடை பண்ணுமா? இல்ல, கேள்வி கேக்குறமே. நான் வந்து இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த வார்த்தைகள்ல நான் சொல்றேன், நீங்க கேக்குற கேள்வி கூட காங்கிரஸ் காலத்துல நடந்துட்டு இருந்தது, நீங்க வந்து நிறுத்திட்டீங்கங்கிற மாதிரி துணி இருக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அதன் பிறகு பிஜேபி ஆட்சி காலம் வந்த பிறகு தொடர்ந்த 3 ஆண்டுகளும் நடக்கல. உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டது. கேள்வி ரொம்ப சரியானது. கேள்வி எப்படி சரியா இருக்க முடியும்? காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்புலையும் இங்க வருகிற போது தொடர்ச்சியாக அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. கட்டாயம். நான் இல்லன்னு சொல்லலைங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஜல்லிக்கட்டு 3 வருஷமா நடத்தல. உங்க உறுதிமொழி என்னன்னு கேளுங்க. ஆனா ஒரு நுணுக்கமா காங்கிரஸ் காலத்துல தொடர்ச்சியா நடந்ததுன்னா காங்கிரஸ்காரங்க எதுவுமே பண்ணாமதான் இன்னைக்கு பிரச்சனை வந்ததா? யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில தமிழகத்துல நாம இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒருமித்த குரல்ல நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை நம்மளுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமானதா மாறி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியா மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி நீங்க ஆளுகின்ற எதிர்கட்சிகளோ அல்லது மக்களோ ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க தவறும் என்றால் புரிஞ்சுக்கலாம். நம்ம அரசாங்கத்துக்கு நம்மளோட குரலை உரக்க சொல்லலாம், என்ன விதமான போராட்டம் வேணாலும் நடத்தலாம். ஆனா நீதிமன்றத்துக்கு எதிராக எப்படி போராட முடியும்? நீதிபதி ஆர்குமெண்ட் முடிச்சு ஒரு வழக்கு விசாரணை முடிச்சு 1 வருஷ காலத்துக்குள்ள இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி முடிக்கணும். ஏன்னா பொங்கல் வருது. பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு 1 வருஷ காலத்துக்குள்ள நீதிமன்றத்துல நம்ம ஆர்குமெண்ட் முடிச்சாச்சு. ஆனா நீதிபதி சொல்றாரு, நான் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பண்ண முடியும்? ஒரு நீதிமன்றத்துக்கு எதிரா நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற மாதிரி போராட முடியுமா? அப்போ இந்த பிரச்சனையில ஒரு இறுதி நிலை தெரியாமல் அடுத்த கட்ட நிலைக்கு போறது மத்திய அரசாங்கத்துக்கு சிக்கலா இருக்கு. திரும்ப திரும்ப பல்வேறு விதமா அந்த நீதிமன்றம் இல்லையா, இந்த தீர்ப்பு வரலையா, இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஒவ்வொரு வழக்குலையும் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நாம் அப்ரோச் பண்ற விதங்கள் இருக்கு. நாங்க உண்மையாகவே தமிழக பாரதிய ஜனதா சரி, நீங்க நம்மளோட மத்திய அமைச்சர்கள், நீங்க தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர்கள் வேலை செய்யறது அது தாண்டி நிறைய மத்திய அமைச்சர்கள் இதற்காக. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா அரசாங்கம் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கனகராஜ். முதலாவதாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும் என்கிற உறுதியோடு தமிழகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், கலை உலகத்தினர், பல்வேறு தரப்பினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது அவங்களுக்கு ரொம்ப கோபத்தோடு அதை சொன்னாங்க, நீங்கள் எப்படி அந்த கேள்வியை கேட்கலாம் என்று. நான் வந்து காங்கிரஸா திமுகவா அதிமுகவாக்கிறதுக்கெல்லாம் போகலை. இதை தீர்ப்பதற்கான சாத்தியப்பாடு இன்றைக்கு மத்திய அரசிடம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பினதுக்கான காரணம்
திரு மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதே போல் மத்திய தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷம் கொண்டு வந்துருவோன்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது முதல் முறை அல்ல. நீங்கள் பொதுவாக அவங்க கலாச்சார தேசியம் என்ற ஒன்றை சொல்லி இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை, ஒற்றை கலாச்சாரத்தை, அது அவர்கள் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை கலாச்சாரம் என்று எதை சொல்கிறார்களோ அதை திணிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதி என்றுதான் நான் பார்க்குறேன். இதில் காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுங்க, திமுக தப்பு பண்ணிடுச்சு, அதிமுக முயற்சி எடுக்கலை. ஆனால் இப்போதைக்கு இவங்க யார் முயற்சி எடுத்தாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் முயற்சி எடுத்தால் தானே நடத்த முடியும். இதை எத்தனை குரலில் நீங்கள் பேசுகிறீங்க? சுப்பிரமணியம் சாமி உங்களோட சேர்ந்து நின்று பேசுகிறாரா? எப்போ கேட்டாலும் சரி, இப்படி சொல்வதற்கான அவங்க ஒரு வேலை பிரிவினை வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையை கேட்டாலும் சரி, அது அவருடைய சொந்த கருத்து. ஒரு சொந்த கருத்துன்னு சொல்லி பொதுவாக கட்சியினுடைய ஒரு பெரும்பான்மை கருத்துக்கு அல்லது அவர்களுடைய கருத்துக்கு மாறாக இருக்கிற யாரையாவது ஒரு கட்சியில் தொடர்ச்சியாக பொறுப்பு கொடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்களா? அது அவங்களுக்கு சிரமம் ஏற்படுத்துதுன்னா. எனவே அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் இந்த கட்டாய விடுமுறை பொங்கலுக்கு என்று இருந்ததை மாற்றியது உட்பட நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சார விழுமியங்களை நீங்கள் அதை அழிப்பது என்பதில் தான் நிற்குது. நீங்கள் கீழடி அகழ்வாராய்ச்சி ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிக்கு அது உள்ளாயிருக்கு என்பதோடலாம் நீங்கள் வரிசையாக சேர்த்து பாருங்களேன். அது கீழடி இல்லை, நீங்கள் குஜராத்தில் நடக்கிறதும் அப்படி தான் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்கிறதும் அப்படி தான் நடக்குதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அவர்களுடைய ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கிற முயற்சியினுடைய அடிப்படையான அம்சங்களை ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் செய்வார்கள் என்பதிலிருந்து தான் இதை பார்க்கணும். காங்கிரஸ் மீதான விமர்சனம், திமுக மீதான விமர்சனம், இப்ப இருக்கக்கூடிய அதிமுக அரசு மீதான விமர்சனங்களை தாண்டி முழுமையான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அவசர சட்டத்தை குறித்து தான் எல்லாருமே திரும்ப திரும்ப கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அதுல என்ன சிக்கல் இருக்கு அதுல? ஏன்னா நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்ற நிலைக்கும் அது பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை அல்லது அவசர சட்டம் பாராளுமன்றத்தால் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் அப்படின்னு இருக்கிறது கூட அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை இந்த நாட்டினுடைய எந்த குடிமகனும் எழுப்ப முடியும். பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்கு, நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவோம், அதுதான் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி செலுத்தப்படுகிற சட்டம் அப்படின்னு சொன்னா கூட கொண்டு வரப்படுகின்ற சட்டம் நம்ம எதை இந்த நாட்டின் அடிப்படையாக வைத்திருக்கிறோம்? நாட்டோட அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றம் கொண்டு வருகின்ற சட்டம் மீறுகிறதா என்று கேள்வி கேட்கின்ற அதிகாரம் குடிமகனுக்கு இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு சட்டத்தை கேள்வி எழுப்புகின்ற நீதிமன்றத்தின் முன்னாள் விவகாரத்தில் இருக்கிறது. ஒரு இறுதியான நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது மரபு, தடை கிடையாது. அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு தடை இருக்கா அப்படின்னா தடை இல்லை. ஆனால் நீதிமன்றத்துக்குன்னு சில அதிகாரங்கள், சில மரியாதை நாம கொடுத்து வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பை பார்த்து விட்டு அடுத்த நிலைப்பாடு எடுப்பது என்பது சரியாக இருக்கும். முழுமையாக நான் ஒத்துக்கொள்கிறேன். சகோதரர் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இன்னைக்கு இருக்கு அதிகாரம், நாங்க வேற யாரையும் சொல்லல. ஆமா, ஆனா நீதிமன்றத்துல ஒரு விஷயம் இருக்கு, இது முடிவே தெரியாம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு பிரச்சனை இருக்கு. இதுதான் பிரச்சனை. அதனால ஒருவேளை நீதிமன்றத்துல சாதகமாக வந்தாலும் சரி, பாதகமா வந்தாலும் சரி, அடுத்த கட்டம் ஜல்லிக்கட்டை காப்பாத்துறதுக்காக, அதை கொண்டு வரதுக்காக நிச்சயமா மத்திய அரசாங்கத்தோட முயற்சி இருக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சாதகமா வந்துடுச்சுன்னா பேச்சே கிடையாது, எதுவுமே ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. பாதகமா வந்தா நீங்க அவசர சட்டம் தான் கொண்டு வர போறீங்க. அவசர சட்டமே இல்ல, நீங்க அதை முறியடி. ஏன் அவசர சட்டத்துக்கே போகணுங்கிற நீங்க அடுத்த சட்டமே அதை எப்படி அடுத்தது ப்ரொடெக்ட் பண்றங்கறதுக்காக அடுத்த இன்னொரு சட்டமே கொண்டு வர முடியும். அதனால அது ஏன் அவசர சட்டம்னு யோசிக்கிறீங்க? சரி, உங்க வாதப்படி இந்த சட்டம்னே வச்சுக்கோங்க. புதுசா சட்டம் கொண்டு வந்தா திருப்பி நீதிமன்றம் கேள்வி கேட்காதா? நிச்சயமா கேள்வி கேட்கும். அதத்தான் நான் இப்ப சொல்றேன். நீங்க இப்ப கரெக்டா வரீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, அவசர சட்டம் கொண்டு வந்தா உடனே முடிச்சிடலாம். அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் நீதிமன்றத்துக்கு போறா கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்லல. என்ன கேக்குறாங்கன்னா,
நீங்க எடுத்த பிறகு நீதிமன்றம் வந்து ஒரு முடிவெடுக்குது, அவசர சட்டம் கொண்டு நான் வந்தது கேக்குறேன். சரியோ நான் தவறோன்னு கே- சொல்லுதோ correct. அது பரவாயில்ல. Correct. ஆனா ஒரு இன்னைக்கு முயற்சியை அதுதானே எடுக்காம நிலைமை. மத்திய அரசு வந்து இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டே அதுதானே இருக்காங்க நிலைமை. நீங்க எப்படி அப்படிங்கறதான உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கரெக்ட். நீங்க ரொம்ப நீங்க உங்க திசையிலேயே நான் வரேன். நாங்க முயற்சி எடுக்காம இருந்திருந்தா போன ஜனவரியில ஒரு அரசாணை எதுக்காக ஜல்லிக்கட்டு வெளியிடணும்? குறித்து எந்த பார்வையும் எனக்கு கிடையாது. இந்த உங்க பார்வைக்காக நான் ஆதரவோ, சொல்லலைங்க. எதிர்ப்போ எந்த பார்வையும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பார்வை நடுநிலையாக அவசியம் இல்லை. வைக்கக்கூடிய நீங்க கேள்விகள் நடுநிலை தான். என்ன வேணா சொல்லிக்கோங்க. நான் உங்க கேள்விக்கே வரேன். எல்லா கேள்விகளும் அதே- பொது தளத்துல இருந்து நீங்க வைக்கக்கூடிய எல்லா கேள்விகள். தளத்துல வேணாலும் வைங்க சார். நான் இல்லன்னு வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற கேள்வியோடதுலயே பதில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க கேட்டீங்க, நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதுல நீதிமன்றம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி. போன ஜனவரியில ஜல்லிக்கட்டு கொண்டு வரணும்னு தானே ஒரு முயற்சி எடுத்து அரசாணை கொண்டு வந்தோம். ஒரு மத்திய அரசாங்கம் நான் நினைக்கிறது தான் கொண்டு வர சொல்லணும், இல்ல என்னோட பார்வையில தான் இந்த விஷயத்தை தான் சட்டத்தை தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது அறிவிக்கை நீ கொண்டு வந்து அறிவிக்கை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. முதல்ல விலக்கு கொடுக்கிறோம். எந்த ஒரு பேசிக்கான அடிப்படையான சட்டத்துல இந்த பிரச்சனை நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு இருக்கோ அதுல முதல்ல விலக்கு கொடுக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடத்தணும், இந்த சட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பொருந்தாது, ரேக்லா ரேஸுக்கு பொருந்தாது, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை முதல்ல கொடுக்கிறோம். எக்ஸம்ஷன் கொடுத்துறோம். இன்று அந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கோம். முழுமையா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு மத்திய அரசாங்கம் முயற்சி எடுக்குது. ஆனா நீதிமன்றத்துல சரியா தவறாங்கிற கொஸ்டின் இருக்கு. நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். நாங்க முயற்சி எடுக்காம இருந்து எதுவுமே பண்ணாம இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகலன்னு கேட்கலாம். அத்தனை முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா நீதிமன்றம் நான் தீர்ப்பை கொடுக்க மாட்டேன், நான் மெதுவா தான் அவசர கொடுப்பேன். சட்டத்திற்கான முயற்சி நான் எடுக்கப்பட்டதாங்கிறதான் அதுதான் சொல்றேன். சரி, அவரோட அவசர opinion. சட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த சிக்கல் இருக்கா இல்லையா? வாங்கிட்டு வந்து opinion வாங்கிட்டு வந்து. அதாவது அவங்களுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக சட்டம் தெரிந்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது நீதிமன்றத்தின் முன் நிற்காது. ஒரு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற போது நீதிமன்றத்துக்கு முன்னால் அந்த பிரச்சனை போய்விட்ட பிறகு அதை ரொம்ப கேஷுவலாக நாங்கள் ஒரு அறிவிக்கை போட்டோம் நடந்துரும்னு சொன்னால் அது நடக்குமா? இது முதல் முறை அல்ல. இந்த சட்டம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமாக நீங்கள் சட்டம் எதுவும் தடையாக இல்லாத நீதிபதிகள் நியமனத்தில் நம்ம அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். லோக்பால் விஷயத்தில் நீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாராளுமன்றத்தை அது எப்படி 4 தடவை நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்க போதே அது எப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாபர் மசூதி கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, அடுத்து என்ன நடந்ததெல்லாம் தெரியும். என்னுடைய அடிப்படையான கேள்வி, ஒரு அறிவிக்கை இது நீதிமன்றத்தில் அது இருக்கிற போது ஒரு அறிவிக்கை மட்டும் வெளியிட்டால் அது செல்லுபடி ஆகாது என்பது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு தெரிகிற போது ஏராளமான நீங்கள் சட்டப்பூர்வமான ஆலோசனைகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு அரசாங்கத்தால் அது முடியாதா? எனவே தான் நான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் தனியாக ஐசோலேட்டடாக எடுத்து பார்க்காதீங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களோடு சேர்த்து பார்க்கிற போது தான் இதில் இருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இதில் பொதுவாக அயோத்தி கேஸ்லேருந்து எடுத்துட்டாரு நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் குடிமக்களுக்குமான உறவு அப்படிங்கிறது பல்வேறு வழக்குகளில் மிகப்பெரிய நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் கூட சாதாரணமாக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறதுல ஒரே ஒரு சிங்கிள் கேஸ் அதை தடுத்து நிறுத்திவிட முடியும் நீதிமன்றத்தின் வாயிலாக. இதில் அறிவிக்கை வாயிலாக அமெண்ட்மெண்ட்டு ரொம்ப சின்னது அப்படி இல்லை அர்த்தம். ஒவ்வொரு நிலைகளாக நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏனென்றால் அவசர சட்டத்தின் வாயிலாக இந்த மாதிரி விஷயம் வருது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த நீதிமன்றத்தில் அவசர சட்டம் வருது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் அதுவும் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சுன்னு சொன்னா ஒட்டு மொத்தமாக எந்த காலத்தில் நம்ம ஜல்லிக்கட்டை நடத்த முடியும்? முதல்ல விலக்கு கொடுப்போம். அதனால அரசாங்க அறிக்கைக்கு பலம் குறைஞ்சிருக்கு, சட்டத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் அல்ல. நாம என்ன முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா இதுல வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நீதிபதி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கடுமையான மனநிலையோடு இருக்காரு. அவசர சட்டம் கொண்டு வர்றோம். அறிவிக்கைக்கு இருக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்டத்துக்கும் தான் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். அரசாங்கத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல
சின்னது பெருசு அப்படின்னு எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? எல்லாமே அரசாங்கத்தோட ஆணை தானே. அதனால கேள்வி கேட்கின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்கிற வரைக்கும் சட்டம் பெருசா அரசாணை பெருசா இதுல சர்க்குலரா அப்படிங்கிற பார்வை அல்ல. அது உங்க வாதத்தை புரிஞ்சுக்க முடியுது. திரு கனகராஜ் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு வழக்கும் அவர் சொன்னார். பாபர் மசூதி வழக்கு சொன்னாரு, அது மாதிரி நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் சொன்னாரு. இப்ப நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் கூட அந்த விஷயத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். சில இடங்கள்ல நீங்க நீதிமன்றங்களை வந்து எதிர்த்து கூட கேள்விகள் கேட்கறீங்க. சில இடங்கள்ல நீதிமன்றத்திற்கான அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சில இடங்கள்ல நீங்க நீதிமன்றத்தை ப்ளீஸ் பண்ணி போகக்கூடிய சூழலும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு முயற்சியை இந்த இடத்துல எடுத்துக்கிறதுக்கான சூழல் இல்லையே. அத்தனை சாத்திய கூறுகளும் அதுல இருக்கு. நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நிலம் கையகப்படுத்தல் அவசர சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னாரு. நிலம் கையகப்படுத்தல் அவசர சட்டத்தை பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க கொண்டு வந்தோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீதிமன்றத்துக்கும் அந்த அவசர சட்டத்துக்கு எந்த விதமான சட்ட பிரச்சனை எங்கேயுமே எழல. அதனால அதுல எப்படி நீங்க இதை வந்து சம்பந்தப்படுத்த முடியும்? 1. 2வது, காவிரி பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்ப கூட சொல்றேன், நிறைய நேரத்துல இந்த கேள்வி திரும்ப திரும்ப வைக்கப்படுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது, ஆனா நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு சொன்னது, ஒத்துக்கொள்கிறோம். ஆனா மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை எடுத்து வைத்திருக்கிறது. இதை சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்கின்ற வாதம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற வாதம் செல்லாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் இதை நடத்துங்கள் என்று உத்தரவு போட்டால் அதுக்கு பின்னாலதான் அது நீதிமன்ற உத்தரவாக மாறுகிறது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? உச்சநீதிமன்றத்துல மத்திய அரசாங்கம் மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல், இதில் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையோட நிக்குது. நாளைக்கே உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வாதம் செல்லாது, எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உத்தரவு போடட்டும், அதை வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்தில் மத்திய அரசாங்கம் வந்துரும். ஆனா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல அதுல பிரச்சனை. ஜல்லிக்கட்டுல என்ன, இறுதியாக ஏற்கனவே 2 வழக்குகள்ல முழுமையாக இது வந்து இந்த விஷயத்துக்குள்ள அடங்கும், ஜல்லிக்கட்டு நடத்துவது இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல இது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு பார்வையோட ஒரு முன்னதாகவே ஒரு தீர்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உச்சநீதிமன்றம் தான் மிகப்பெரிய அதிகாரம் மிக்கதா இருக்கும், அதுக்கு மீறி எந்த முடிவையும் அரசாங்கத்தால எடுக்க முடியாதுங்கிற கருத்தை அவங்க வைக்கிறாங்க. சென்னையில நடந்த பேரணியை நாங்க வேறொரு தளத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எழுப்பக்கூடிய கேள்வி மக்களுக்காக சட்டங்களா சட்டங்களுக்காக மக்களாங்கிற கேள்வியை அந்த பேரணிகள் இப்போ தடையை மீறி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள்லாம் எழுப்புது. இது 2 தளங்கள்ல இருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீதிமன்றமோ பாராளுமன்றமோ அல்லது வந்து நிர்வாகமோ எதுவும் மக்களுடைய விருப்பத்தை தாண்டியதாக அமைய முடியாது. மக்கள்தான் அதிகபட்ச அதிகாரம் படைத்தவர்கள். நீதிமன்றம் நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க, சில விஷயங்களை சொன்னாங்க. நாங்கள் வந்து நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் நாங்கள் அது கோர்ட்டுக்கு போச்சான்னு கேட்டாங்க. நான் அதை சொல்லலை, நீங்கள் இன்ஸ்டிடியூஷனை மதிக்கிறது சம்மந்தமாக சொல்கிறேன். நீங்கள் கோர்ட்டை மதிக்கிறது இல்லை, பாராளுமன்றத்தை மதிக்கிறது இல்லை, வேறு சில அமைப்புகளை மதிக்கிறது இல்லை. அதை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் நான் சொல்ல வர்ற விஷயம். இன்னொன்று வந்து நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் சம்பந்தமாக அவங்க ஒன்று சொன்னாங்க. ப்ராப்ளம் என்ன, அதில் இருக்க சிக்கல்களை எல்லாம் தாண்டி இது வந்த பிறகு நீங்கள் ஆரம்பத்துக்கு திரும்பவும் போகிறீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அல்லது நீங்கள் வந்து அதை விசாரிக்க முடியாது என்று சொல்வதன் மூலமாக இப்போ என்னாச்சு, அந்த என்டையர் இஷ்யூவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கீங்க. இது என்ன வகையான நியாயம்? இல்ல, அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் எந்த கருத்துமே சொல்லலையே, அரசு வச்ச வாதத்தை ஏத்துக்குச்சு உச்சநீதிமன்றம். எங்களுடைய இல்ல மறுப்பு சொல்லல, இல்ல மறுப்பு சொல்ல இல்ல. நீங்க வேற ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு 1 வருஷம் ஆகும், நீதிபதி இப்படி சொல்றாரு 2 வருஷம் ஆகும்னு சொல்லுவீங்க. இந்த விஷயத்துல மட்டும் உடனே நீதிமன்றம் சொல்லிரும் நினைச்சு நீங்க பதில் சொன்னீங்களா? எனக்கு நான் தமிழகத்தில் இத்தனை பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையில ஒரு அவசர தன்மையோடு அணுக வேண்டிய நிலைமை இருக்கு, அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. நீங்க உண்மையிலே தமிழகத்திற்கு தண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், சட்ட சிக்கல்லாம் நாங்க பார்த்துட்டோம், அதுல இருக்குன்னா நீங்க முதல் தடவை சொல்ல வேண்டியதானே. முதல் ஹியரிங்லேயே அதை சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் 3 மாதம் கழிச்சு சொன்னீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல் போனதற்கான அடிப்படையான காரணம் தானே. உங்களுக்கு சட்ட சிக்கல் உண்மையிலே அப்படி இருந்தால் நீங்கள் முதல் சமயத்தில் தானே சொல்லியிருப்பீங்க, ஏன் அதை சொல்லலை? இப்போவும் கூட நீங்கள் வேறொரு விஷயத்தில் கூட பாருங்கள், நீங்கள் வறட்சி நிவாரணம் கூட அங்கே கொடுத்துருக்கிறதுக்கும் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா வெறும் தேர்தல் கணக்குகளை தாண்டி பிஜேபி அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாது என்பதற்கான விஷயமாக தான் அதுவும் இருக்கு. அதாவது சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம சகோதரர் வந்து ஒரே ஒரு புள்ளியில இணைக்கணும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியம் இல்லை. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க,
மக்களுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மக்களான்னு. உண்மையாகவே மக்கள் அவர்களுடைய நல்லதுக்காக தானே ஒரு அரசாங்கம்னு ஒரு அமைப்பே உருவாகிறது. அவங்கள அதை சரிப்படுத்துறதுக்காக, நெறிமுறைப்படுத்துறதுக்காக தான் நம்ம, அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வெறுமனே அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துகின்ற நிலைமை மாறி அது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல டெமோக்ரஸில நம்ம வர ஜனநாயகத்துல. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 நான் சொன்னாரு, நிர்வாகமா, நீதித்துறையா, பாராளுமன்றமானா 3க்கும் அதனோட ரோல் ரொம்ப தெளிவா யாரு எந்த வேலைகளை செய்யணுங்கிறது சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. அதுலதான் அந்த அதுக்கு கீழே தான் நம்ம அத்தனை அதிகாரத்தையும் வாங்குறோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா அரசாங்கம் தனக்கு தேவையான ஒரு சூழ்நிலை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நமக்கான அந்த நீர்த்து போகிற விஷயங்கள் அங்க வந்து நீதிமன்றத்தோட சமரசம் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து அரசியல் ரீதியாக கருத்துக்களை வந்து எப்படி வேணும்னாலும் இதை நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு வசதிப்பட்டா செய்யறீங்க, வசதி படலைன்னா செய்யலாம். நான் திருப்பியும் சொல்றேன், காவிரி மேலாண்மை வாரியத்துல நடந்தது என்னன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக நீதிமன்றம் இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்ல. நாம கேட்கிறோம், பொங்கல் வந்துடுச்சுங்க, நீதிபதி தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஒரு விஷயம், காலதாமதம் செய்யப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. பொங்கல் வருதுன்னு தெரியும், ஆனாலும் நீதிபதி, நான் இப்பதான் எழுத ஆரம்பிச்சேன், என்னை வந்து நீங்க கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் போது அந்த நீதிபதி மேல ஒரு விஷயத்துல அவர் மேல முடிவெடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்ல. ஏனென்றால் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை, அவங்களோட உரிமையை பாதுகாக்கிற அமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலை. மக்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நீதிமன்றம் மறுக்கலாங்கிற கேள்வி எல்லா லெவலையும் எழுது. நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்றேன், மாதிரி 100 அமர்வுகள்ல பேசணும், இன்னும் நிறைய இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கார்த்திகேயன், நான் நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். பாராளுமன்றம் ஒற்றை மனதாக யுனானிமஸா அத்தனை கட்சிகளும் சேர்ந்து நீதிபதிகள் நியமன விஷயத்துல கொண்டு வந்த சட்டத்தை கூட நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருச்சு. இல்ல இருக்கக்கூடிய நிலைமை இது இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ஜேஏசி நீதிமன்ற நியமனம் சம்பந்தமான சட்டம் பாராளுமன்றத்தில் வரும்போது எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னாருன்னா, இது நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலைன்னா அது நிக்காதுன்னு சொன்னாரு. இந்த பராசரன் அவர்களை பார்த்து இது நிக்குமான்னு கேட்கும்போது இல்ல, முதல்ல அதை தான் கொண்டு வரணும்னு அந்த டெக்னிக்கல் பாயிண்ட தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. நான் யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னா அதுதான் பிரச்சனையா இங்க இருக்கிறது. தனியா பாராளுமன்ற ஆலோசனை குழுவே இருக்குங்க சார், அதுல சொல்லுங்க. அதைத்தானே நாங்க சொன்னதானே சுப்ரீம் கோர்ட் சொல்லி. ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சியை மதிக்கிறோம் அப்படின்னு நிதியமைச்சகம் சொல்லியிருக்கு. என்ன பிரச்சனைனா, முக்கியமான ரிசர்வ் வங்கியோட முக்கியமான பொறுப்புல நீதித்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது ரிசர்வ் வங்கியுடைய தன்னாட்சியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த ஊழியர் சங்கங்களை சேர்ந்தவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க நீதித்துறை அமைச்சகத்துக்கு. நீதித்துறை சார்பா வந்து இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தன்னாட்சியை மதிக்கிறோம், ஒரு ஆலோசனைக்காக ஒரு ஆலோசனை நடத்தணுங்கிறதுக்காக நாங்க வந்து இந்த அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம்? ஒவ்வொரு அமைப்புகளுக்குமே தனித்தனியாக ஒரு தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு சொல்லுவோம். என்னதான் அரசாங்கத்திற்கு கீழாக கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட தேர்தல் கமிஷன், ரிசர்வ் பேங்க், இந்த மாதிரி இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்துல நேரடியாக அப்படின்னு இல்லாம முடிவுகள் அவர்களே எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிதி அமைச்சகத்துல ஆள் வந்து ரிசர்வ் பேங்க்குள்ள எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்க ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்ல நம்ம சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐஆர்எஸ் அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறை. ரெண்டும் வந்து தனி பாடியா இதுல இருந்து இருக்கிறத மட்டுமே போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்படிங்கிறது கூட ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து கூட நம்ம சேர்மன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது நடக்கிறது வழக்கம் தான். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நாங்க தலையீடு அப்படிங்கிற விஷயத்துல சொல்லல. சொல்லப்பட்டிருக்கிறது கூட ஊழியர் அமைப்புகள் இருக்கு. ஊழியர் அமைப்புகள்ல கூட பல்வேறு கட்சி சார்ந்த அமைப்புகள் இருக்காங்க. அதனால கட்சி சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஊழியர் சம்மேளனம் இந்த பிரச்சனை கூட எழுப்பி இருக்கலாம். அதற்கான சரியான பதிலும் நிச்சயமா ரிசர்வ் பேங்க், குறிப்பாக நான் இந்த பண மதிப்பிழப்பு விஷயத்துல கூட சொல்றேன், ரிசர்வ் பேங்க் வந்து வழக்கமான நடைமுறை அப்படிங்கிறது, அவங்க ஒவ்வொரு முறை பணத்தை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு வழக்கமான நடைமுறை இருக்கு. ஆனா இந்த தடவை நம்ம மக்களுக்கு பணம் விரைவா போகணுங்கிறதுக்காக நாம பாதுகாப்பு அமைச்சகத்துல அவங்களோட பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. சோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல கிரைசிஸ் வருதோ அந்த இடத்துல அரசாங்கம் எது தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல எங்க அதை வந்து சரி பண்ணணுமோ அந்த இடத்துக்கு ஒரு ஆலோசனை செய்வதோ இல்ல அந்த அதிகாரத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறதுங்கிறது வழக்கமான நடைமுறை. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் வேற, கரெக்ட், நிர்வாக முடிவு வேற, ரெண்டும் வேற வேற. நிச்சயமா ரெண்டு வேற வேற. இதுல ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஊழியர் சம்மேளனம் இல்லாம சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபரே, இது வந்து ஆர்பிஐ கவர்னர் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து எங்களோட தன்னாட்சியில தலையிடுற மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்.
ஆனா நான் சொல்ற மாதிரி யூனியன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்கு. அவங்க சொல்ற கருத்துக்கு மத்திய அரசாங்கம் பதில் அளிச்சிருக்கு. அந்த மாதிரி இல்லைன்னு இதை இவங்க கடந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா சரி பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். இப்போ ஆர்டிஐயில் எல்லாம் வந்துடுச்சு. நேற்றைக்கு முன்தினம் அதுக்கு முன்தினம் 50 days லேட்டர் என்று பூஜா மெஹ்ரா என்பவர் இந்து பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் ஆர்டிஐயில் இருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் ஒன்றை எழுதியிருக்கிறார். 7ஆம் தேதி காலையில் நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் போகுது. 10 டைரக்டர்ஸில், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸில் 3 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. இதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாமல், அது பேச முடியாமல், அந்த பிரச்சனை தான் அதில் வருது. நிதியமைச்சகத்தில் இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள், அதுவும் லோயர் லெவலில் இருக்கிறவங்க, அவங்க உட்கார்ந்து எடுத்த முடிவு தான் இது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் இவ்வளவு பெரிய முடிவை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஏதோ ஒரு வகையில் அது தாக்கம் ஏற்படுத்துகிற, நான் பாதிப்புன்னு கூட சொல்ல, தாக்கம் ஏற்படுத்துகிற ஒரு முடிவை எடுப்பதற்கு அந்த போர்டில் இருக்கக்கூடிய 10 பேரில் 3 பேர் மட்டும் இருந்து எடுக்க முடியுமா? நம்பர் 1. நம்பர் 2, நான் என்ன கேட்குறேன், அது தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 40% உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கொடுக்கப்பட்டு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கப்பட்டு இருக்கிறது. பிரதமர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற போது அவர் எந்த ஊரில் பொதுக்கூட்டம் பேச போகிறாரோ அந்த ஊருக்கு இதை ஏர்லிஃப்ட் பண்ணாங்க. விமானத்தில் உடனடியாக கொண்டு போய் எந்த ஏடிஎம்லையும் பேங்க்லையும் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். இது ஒரு தன்னாட்சி அமைப்பு செய்கிற வேலையா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் 40% நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பேசுகிறதில்ல. சிஎன்பிசி நிறுவனத்துக்கு நேற்று அவர் கொடுத்த நம்ம ஒய்வி ரெட்டி, பழைய ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியினுடைய அம்சங்கள் இன்றைக்கு வயரில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் ஆன்லைன் மேகசினில் நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்படி ஒன்று இருந்திருந்தால் நான் இந்த முடிவில் இது தலைமை தாங்கி எடுத்திருக்க மாட்டேன் என்று நான் சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறார். இது எல்லாவற்றிலையுமே மத்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ப்ரெஷர்னு கூட சொல்ல மாட்டேன், டிக்டேட், ப்ரெஷர் பண்ணுறது கூட, இதை பண்ணிருங்கன்னு 3 தடவை சொல்கிறது. ஆனால் இது அப்படி இல்லை, இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதை தவிர வேற என்ன? ஆர்பிஐ கவர்னரில் 10 பேரில் 3 பேர் தான் இருந்து இந்த முடிவை, அதை மத்திய அரசாங்கம் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஆர்டிஐயில் வந்திருக்கு. அதை தாண்டி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இதை நாங்கள் சொன்னால் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஆர்டிஐயினுடைய இதில் வந்திருக்கு. அதுக்கான பதிலை நான் சொல்றேன். ஏன்னா ஆர்டிஐயில் சில விஷயங்கள் கேட்கப்படும் போது முடிவு எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எந்த தேதியில நிர்வாக குழு கூட்டம் எடுக்கப்பட்டதுன்னு வரும். இதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் அப்படிங்கும் போது தனிப்பட்ட நபர்களுடைய பெயர்களை வெளியிடுறதுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அது என்னைக்குமே மறுப்பு. அது ரிசர்வ் பேங்குக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாளைக்கு அரசாங்கத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரியினுடைய தனிப்பட்ட பெயர் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட உரிமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் தகவல் உரிமை சட்டம் சில விலக்குகளை கொடுத்திருக்கிறது. அதனால நிச்சயமாக அந்த அதிகார வரம்புக்குள் இருந்துதான் இது சொல்லியிருக்காங்களே தவிர திரும்பவும் முன்னாள் கவர்னர் அதை ஒத்துக்கல, நான் பொறுப்பில் இருந்தா ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா, சில விஷயங்கள்ல நான் பொறுப்பில் இருந்தா அதை ஒத்துக்க மாட்டேன்னா சாதாரண மேனேஜர் கூட சொல்ல முடியும். நான் அதை மறுக்கல, அவருடைய கருத்து அது. ஆனால் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது அதுல இத்தனை பேர் தான் இருந்து எடுக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் இல்லாதப்போ அது உங்களோட விமர்சனம் என்னன்னா, ரிசர்வ் வங்கி தான் அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கணும். ஆனா இங்க அரசுடைய முடிவுகள் ரிசர்வ் பேங்க் கட்டுப்பட வேண்டியதா இருக்கு, அழுத்தம் கொடுக்க வேண்டியது நடக்குது அப்படிங்கறது. அந்த மாதிரி இல்லங்கறத நிதியமைச்சகத்தினுடைய செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. இரண்டாவது, ரிசர்வ் பேங்க் எங்களோட அதிகாரம் போச்சுன்னு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றவங்க அந்த விமர்சனத்தை சொன்னா அது எடுபடாது. இவ்வளவு காலத்திலையும் திரு உர்ஜித் பட்டேல் இதுவரை பேசவே கிடையாது. இரண்டாவது, இந்த முடிவை எடுத்தவர் யாருன்னா ஒரு ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய அந்த போர்டு தானே எடுக்கும், தனிப்பட்ட ஒரு ஆள் எடுப்பாரா? நாங்கள் யாரெல்லாம் இந்த முடிவெடுக்கும் போது இருந்தேன்னு சொன்னால் எங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க? சரி, நீங்கள் இது எல்லாத்தையும் என்ன பார்க்காதீங்கன்னா பீஸ் மீலாக பார்க்காதீங்க. அதாவது ஒய்வி ரெட்டி சாதாரணமான நபர் கிடையாது. 2008 ஒரு கிரைசிஸ் வந்த பிறகு ஆக்சுவலாக எல்லாரோடும் பாராட்டப்பட்டவர் அவர்.
அவரும் ஒன்றும் மத்திய அரசாங்கத்தோட ரொம்ப சகஜமாலாம் போயிருந்ததில்லை. நீங்கள் எப்போதுமே இந்த ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் சிதம்பரம் இருந்தபோது அவரோடு முரண்பட்டவர் ஒய்வி ரெட்டி பல நேரங்களில். எனவே நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நான் அதுக்கு அவங்க இன்னொன்றுக்கு பதில் சொல்ல, 40% ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போச்சு, பிரதமர் பொதுக்கூட்டம் பேசுகிற அன்னைக்கு எல்லா ஏடிஎம்லையும் நீங்கள் ஏன் நிரப்புனீங்க, நாங்கள்லாம் இல்லாமல் இருந்தபோது, இதை இன்னைக்கு வர ரிசர்வ் பேங்க் யாரும் இது வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய பரப்பளவு மக்கள் தொகை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன ரேஷியோ 40% கிடையாதுங்க. நீங்க இன்னொன்னு சொல்றேன், ஏர் லிஃப்ட் பண்ணது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்திருக்கு, குஜராத்துக்கு போயிருக்கு, ராஜஸ்தானுக்கு போயிருக்கு. அதனால திரும்பவும் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேசத்தை மனதில் வைத்துக் கொண்டு பாஜக அங்க மட்டும் பணம் கொடுத்துன்னு சொல்றது அது உண்மை அல்ல. இரண்டாவது, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய நீங்க சொல்லக்கூடிய விமானங்கள் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கிரைசிஸ் வருதுங்க, அந்த இடத்துல மேனேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். அது வந்து ஏதோ பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக இல்ல, பிரைம் மினிஸ்டர் போறதால இல்ல, அவர் போகாத இடங்களுக்கு கூட விமானங்கள் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கு. பிரதமர் போகாத இடங்களுக்கு போயிருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க 40% கொடுத்தீங்கிறது மட்டும் இல்ல, நீங்க பிரதமர் பொதுக்கூட்டம் பேச போன அந்த ஊருக்கு மட்டும் கொடுத்தீங்க, அத பக்கத்து ஊருக்கு கூட கொடுக்கல என்பதுதான் அதுல இருக்கு. எல்லா இடத்துக்கும் தாங்க கொடுத்தோம். நீங்க 40% அப்படிங்கிறது ஒரு ஊருக்கு கொடுப்பீங்களா? அது மட்டும் தான் ஒரு ஊருக்கு கொடுப்பீங்களா? அதுதான் கேள்வி. நீங்க வந்து இந்த மாநிலத்துக்குன்னு இவ்வளவு கொடுங்க, அது பிரச்சனை இல்ல. இவர் பொதுக்கூட்டம் பேச போற இடத்துக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, அது ஒரு மாநிலத்துக்கு தான் கொடுக்குறீங்க. நான் இன்னும் சொல்றேன், கோயம்புத்தூருக்கு 500 ரூபாய் நோட்டு வரதுக்கு முன்னாடி சேலத்துக்கு வந்துருச்சுங்க. நான் சொல்ல முடியுமா? நீங்க இருந்தும் வரல. இது என்னது இது பாருங்க. அதுதான் சொல்றேன். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். காந்தியால காதி தொழில் அழிந்தது, காந்தியோட படத்தை ரூபா நோட்ல போட்டதுனால பண மதிப்பும் குறைந்தது அப்படின்னு ஹரியானா மாநில அமைச்சர் அனில் விஜ் சொன்னாரு. அந்த கருத்து சர்ச்சையாயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் கருத்தை சொன்னது, அந்த கருத்துக்கான மறுப்பு தெரிவிச்சிருக்கு. மறுப்பு தெரிவிக்கலீங்க. இல்ல ஒரு திருத்தம், மறுப்பு தெரிவிக்கல, அந்த கருத்தை திரும்ப பெற்றுட்டாரு. வித்தியாசம் இருக்கு. கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுங்கிறது வேற, திரும்ப பெறுவது அப்படிங்கறது வேற. அந்த கருத்தை நான் சொன்னது தவறுதான், அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதனால அப்படி சொல்லுங்க. அது அவங்ககிட்ட ஒரு வேலை பிரிவினை இருக்கு எப்போதுமே. அந்த வேலை பிரிவினையினுடைய ஒரு பகுதி இது. அவர் சொன்னார், அதை யாராவது கண்டிச்சிருக்காங்களா? அன்னெசரி அப்படிங்கிற வார்த்தையை அந்த மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அப்படின்னா தேவையற்றது. இப்போ தேவையானது எப்போதுங்கிறத எந்த டைமை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பாரம்பரியம் கிடையாது. இப்போ எதுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் எழுதிட்டு வர்றாருங்க? நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், நான் தான் பிரதான சேவகன், நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரன்னு கட்டாரும் சொல்கிறாரு, நரேந்திர மோடியும் சொல்கிறாங்க. எனவே உங்களுடைய வேறு எங்கே என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுலேருந்து தான் வருது. அவங்க ஒவ்வொன்றையும் அப்படி பார்த்து பார்த்து செய்கிறாங்க. காந்தி என்கிற அடையாளம் எப்போதுமே இவங்களுக்கு த்ரெட்டாக இருக்குது, அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. எனவே காந்தியை எல்லா இடங்களிலும் இருந்தும் அவங்க அதை வெளியேற்றுவது என்பது அவர்களுடைய நோக்கம். இது நீங்கள் அக்டோபர் 2 அதை என்ன தினமாக அறிவித்தாங்க. நீங்கள் அதுவரையிலும் காந்தி என்கிற ஒருவருடைய பிறந்த தினமாக இருந்ததை அவங்க ஸ்வச் பாரத்துக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் டிசம்பர் 6 அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க. அம்பேத்கருடைய நினைவு நாளை கொண்டாடுவது என்பது இருக்கிற போது டிசம்பர் 6 குறிவைத்து அது எடுக்கப்படுது. ஜனவரி 26 தான் நம்ம வந்து இதுவரை நம்முடைய குடியரசு தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கோம். அதுதான் நம்ம குடியரசு ஆனது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அசம்பிளியில் வந்ததுன்னு இவங்க நவம்பரில் ஒரு நாளை குறித்து அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். டிசம்பர் 25 உலகம் முழுவதும் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அதை வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற தினம். அந்த தினத்தை இது வந்து நல்லாட்சி தினம் என்று அறிவித்து குழந்தைகளை கூட நீங்கள் இங்கே வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரியான அட்டம்ப்டை நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரியும்னா, நீங்கள் மீதி எல்லாரும் போட்டி போடுவாங்க. உங்களுக்கு வலுவான பாரம்பரியம் ஒன்று இருக்கிற போது அந்த பாரம்பரியத்துக்கு விட நான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லாத போது பழசையெல்லாம் அழிக்க வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் வரலாற்றை மாற்றுவது என்பதனுடைய பொருள் வந்து ஏதோ இவங்க வரலாற்றை எழுதுவாங்கங்கிறது இல்லை. பழைய வரலாறு இல்லாமல் பண்ணால் தான் இவங்க நிற்க முடியும். காந்தி என்பவர்
மதச்சார்பின்மைக்காக நின்றார், அல்லது இந்த நாட்டினுடைய மக்களுடைய ஒற்றுமைக்காக இருந்தார். எல்லாவற்றையும் விட சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான அன்கொஸ்டினபிள் லீடராக, கேள்வி கேட்க முடியாத தலைவராக இருந்தார். அவர் இருக்கும் போதெல்லாம் சுதந்திரத்திற்கு போராடினார் என்று வருகிற போது சுதந்திரத்திற்கு யாரெல்லாம் போராடல என்பதும் சேர்த்தே வரும். எனவே காந்தியை முற்றிலுமாக துடைத்து விட வேண்டும் என்கிற முயற்சியினுடைய ஒரு பகுதி. அதனால தான் அவங்க இதை கண்டிக்கல, அன்னெசரி என்கிற வார்த்தையோடு சொல்றாங்க. அவர் கூட புண்படுத்தி இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் அவரும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறேன்? நிச்சயமா அது உண்மையாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, தேவையற்ற கருத்து. சம்பந்தமே இல்லாம அந்த விஷயத்தை எதுக்காக அந்த அமைச்சர் அங்க பேசணும், அதுக்கப்புறம் அவர் திரும்ப பெற்றிருக்கார். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற காந்தி அவர்களுக்கு அவரை தொடச்செறியணும், இல்லை அவரை அப்புறப்படுத்தணும், இது எப்படி இந்த நாட்டில் சாத்தியமாகும்? இவ்வளவு ஒரு டால் லீடர் இந்த நாட்டில் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நபரை வரலாற்றுல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறதே தவறு. எப்படி அவ்வளவு பெரிய ஒரு ஃபிகரை நம்ம அது வரலாற்றுல இருந்து தூக்கி எறிய முடியும்? சான்ஸே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப அழகா, ரொம்ப நன்றி சகோதரருக்கு, ஒவ்வொரு நாளும் கரெக்டா சொல்லிட்டு வந்தாரு. இந்த நாள் இதை பண்ணாங்க, இந்த நாள் இதை பண்ணாங்க. காந்தி அவர்கள் கனவு கண்ட நாடு இது தூய்மையான நாடா இருக்கணுங்கிறது அரசியல் ரீதியா மட்டும் இல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகல மக்களும். இன்னைக்கு ஸ்வச்ச பாரத் எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட், அரசாங்கத்தோட திட்டம் இல்லைங்க. இன்னைக்கு கழிப்பிடம் கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் நாங்க இன்னைக்கு இத்தனை கட்டி கொடுத்தோம், இத்தனை பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போட அந்த ஸ்கூல்ல நாங்க டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கோம், பெருமையாக சொல்கிறார்கள். ஸ்வச்ச பாரத் மூவ்மெண்ட்ல காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகின்ற அந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க, இந்த நாடு சாதாரணமான இருக்கக்கூடிய குடிமகன் கூட அவன் தூய்மையான நகரத்தில் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு கழிப்பிடம் வேணுங்கிற மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய நாள். அதை நம்ம கொண்டாடணும், அந்த மாதிரி விதத்துல கொண்டாடணும். காந்தி இருக்கிற வரைக்கும் சுதந்திரத்துக்கு யாரெல்லாம் போராடினாங்க, அதே மாதிரி யாராரு போராடவில்லை அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால காந்திங்கிற அடையாளத்தை அழிப்பதற்கு இது மாதிரியான நிச்சயமா இல்ல. ரெண்டாவது, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவரோட அந்த நாள் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தூய்மை திருநாள். அது ஏதோ ஒரு நாள் கொண்டாடப்படுகின்ற விழா அல்ல. அன்றைக்கு மட்டுமே காந்தி அவர்களை நினைவு கூர்ந்து அவரோட சமாதிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்துவதற்காக அரசாங்கம் இல்லை. அவர் கனவு கண்ட இந்தியா, எந்த ஏழை கடைசி வரிசையில் இருக்கின்ற மனிதனுக்கு கூட அவன் தூய்மையாக இருக்க வேணும், அவனுக்கு என்ன வசதி வேணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கத்தை கொடுக்கறதா எங்களுடைய மோட்டோ அப்படின்னா அதுதான் லட்சியம்னு சொன்னா, இதை விட மகாத்மா காந்தி அவர்களுக்கு பெரிய சிறப்பு என்ன பண்ண முடியும்? நான் என்ன தனிப்பட்ட முறையில எனக்கு மரியாதை செலுத்துறதல்ல, என்னுடைய கனவுகளுக்கும் லட்சியத்திற்கும் யார் உரு கொடுக்கிறார்கள் அதுதான் முக்கியம். நீங்க இப்ப தவறுதான் அந்த கருத்து நீங்க சொன்னீங்க. ஆனா பிஜேபி நான் இன்னொரு 2-3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா டிசம்பர் 6 இவங்க அம்பேத்கர் அவர்களை அழிக்கிறதுக்காக நான் சொன்னேன். அம்பேத்கர் அவரோட பிறந்த இடத்தை, அவரோட வாழ்ந்த அந்த இடத்தை திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்துலதான் அது அரசாங்கமாக இல்லமாக மாற்றப்பட்டது. பிஜேபியுடைய ஆதரவு இருக்கக்கூடிய அரசாங்கத்துலதான் அந்த நாளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு மும்பைல விமான நிலையத்தோட இடத்தை எடுத்து இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்காக கொடுத்தது மத்திய அரசு. இந்த மாதிரி 1008 விஷயத்தை எங்களால சொல்ல முடியும். டாக்டர் அம்பேத்கர் இந்த நாட்டுல அவருடைய பங்கு என்ன, எவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் டிசம்பர் 25க்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். டிசம்பர் 25 உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடப்படுகின்ற நாள். ஆனா அன்னைக்கு எங்களுடைய மாபெரும் தலைவர் திரு வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. அதனால அவர் ஏன் அன்னைக்கு பிறந்தாருன்னு நல்ல வேளை அவர் கேள்வி கேட்கல. அவர் பிறந்த தினத்தை நல்லாட்சி தினமா கொண்டாடணும். அந்த நாள் பாயிண்ட் செய்யறாங்க. எல்லாரும் அலுவலகத்துக்கு வரணும், குட் கவர்னன்ஸ், எல்லாரும் அலுவலகத்துக்கு வரணும்னு சொன்னதா சத்தியம் இல்லைங்க. அந்த விஷயம் கூட இல்ல, அலுவலகத்துக்கு வரணும்னு சொல்லல. நோ, ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அன்னைக்கு குழந்தைகளுக்கு போட்டி நடத்தணும்னாங்க. அதுக்கப்புறம் கூட நிறைவு செய்யணும். அவற்றை 20 நிமிடங்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆரம்பத்தில் நீங்க சொல்லும்போது நான் இது தவறுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பிஜேபி தரப்புல இருந்து அது வரவே இல்லை. பிஜேபி தரப்புல இருந்து தவறுங்கிற வார்த்தை வரல. இல்ல, நான் இன்னொன்னு, அனில் விஜ் இதுதான் முறையா சொல்றாரா? அதுவும் கிடையாது. மாட்டு இறைச்சி சாப்பிட முடியாதுன்னா ஹரியானாவுக்கு வராதீங்கன்னு சொன்னவர் அவர் தான். புலி தேசிய விலங்கு, அதை மாத்தி பசுவை தேசிய விலங்கா கொண்டு வரணும்னு பிரச்சாரம் செய்தவர் அவர் தான். தொடர்ச்சியாக அது அனுமதிக்கப்படுகிறதா? இது மாதிரியான நீங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவரோட கருத்துக்கு மறுப்பு கருத்தே வந்திருக்காது. அவர் அந்த கருத்தை திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் என்ன? பிரதம மந்திரி அலுவலகம் சொல்லி இருக்கிறது இது தேவையற்ற சர்ச்சை அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க காதி விஷயத்தை எடுக்கிறீங்க.
காதி கதர் தொழில்களுக்கு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை முக்கியத்துவம் வந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். கைத்தறி தினம் அப்படிங்கறத டெல்லியை தாண்டி முதன்முறையாக தமிழகத்திற்கு எடுத்து வந்து பிரதமர் வந்ததை சரித்திரம். ரொம்ப அடையாளபூர்வமாக அவங்க பண்ணுவாங்க. பாராளுமன்றத்தினுடைய படிகளை முத்தமிட்ட பிரதமர் என்று இந்தியாவில் ஒருவரும் இதுவரை இருந்தது கிடையாது. ஆனால் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரங்களை பிடுங்கிக் கொண்ட ஒரு மனிதராகவும் இவர் இருக்கிறார். எனவே அடையாளபூர்வமாக ஒன்றை சொல்வதும் அதுக்கு நேர் எதிராக இன்னொரு செய்வதும் இது இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் வச்சுருக்காங்க. நான் வேலை பிரிவினைன்னு உத்தரப்பிரதேசன்னு எடுத்திங்கன்னா மகேஷ் சர்மா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வார். டெல்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்வி பிராக்சி இந்த விஷயங்களை சொல்லுவார். அனில் விஜய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இடையில் இப்போ ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், காவிரியாக இருக்கட்டும், இன்னொரு விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நீங்க பீட்டாவை தடை பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? நேத்து உங்க மாநில தலைவர் பீட்டாவை தடை பண்ணுவதற்கு நாங்க முயற்சி எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. உங்க மாநில தலைவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.